காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. விமான பயணிகளின் உடைமைகள் தீவிர சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றன. வாகன நிறுத்துமிடம் மற்றும் எரிபொருள் நிரப்பும் பகுதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் வருகின்றன. மேலும் பார்வையாளர் பகுதிக்கு வருபவர்கள் பைகள் உள்ளிட்டவற்றை எடுத்து வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் வீர மரணமடைந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு உதகையில் பள்ளி மாணவ மாணவிகள் அஞ்சலி செலுத்தினர். தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் உதகையில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்திலும் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கலந்து கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் வீர மரணமடைந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு சேலத்தில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போது நடைபெற்ற மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து பங்கேற்றனர். சிஆர்பிஎஃப் வீரர்களின் படுகொலையை கண்டித்து ஒசூர் ராம்நகர் அண்ணா சிலை எதிரில் இந்து இயக்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் பாகிஸ்தான் தேசிய கொடியை எரிக்க முயன்ற போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.